டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜய் சார் நடிச்ச பிரியமுடன் திரைப்படம் வெற்றி படமான திருவண்ணாமலையிலேருந்து சாய் கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை அப்படின்னாலும் பிரியமுடன் திரைப்படம் விஜய்க்கு வெற்றி படமாகவே அமைந்தது. அட்லி சார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் சார் நடிக்க போற படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. அட்லியினுடைய இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்துடைய படப்பிடிப்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஜானகி அம்மா பாடின பாடல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுன்னு ராமாபுரத்துல இருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. எஸ் ஜானகி எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் எண்ணற்ற வெற்றி பாடல்களை பாடியவர் எஸ் ஜானகி. அவங்க பாடினதில் எனக்கு பிடிச்ச பாடல்களை சொல்லணும்னா அது ஒரு தனி நிகழ்ச்சியாகவே ஏறக்குறைய 1 மணி நேரமாவது சொல்லணும். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு திருவாரூர்ல இருந்து நர்மதா கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எழுதணும். எழுதினீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிடுவீங்க. சீமான் அவர்கள் மறுபடியும் படம் டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. சீமான் மீண்டும் ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. மைல்கல் நிகழ்ச்சியில சுரேஷ் கிருஷ்ணா சார் மீண்டும் எப்போ பங்கேற்பாங்கன்னு சென்னையில இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ சுரேஷ் கிருஷ்ணா சத்ய சாய்பாபாவை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு. அடுத்த மாதம் அந்த படம் வெளியாக இருக்கிறது. அதனால் அதெல்லாம் முடிந்ததற்கு பின்னாலே இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் மீண்டும் மைல்கல் நிகழ்ச்சியை தொடங்க வாய்ப்பு இருக்குது. பிரியாமணி இப்போ ஏதாச்சும் படத்தில் நடிக்கிறாங்களான்னு கிருஷ்ணகிரியிலேருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. பிரியாமணி தமிழ் படம் எதுவும் இப்போ நடிப்பதாக தெரியல, ஆனால் ஹிந்தியில் பல படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்யராஜ் சார் ஏதாச்சும் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு காரைக்குடியிலேருந்து கோகுல் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் வில்லாதி வில்லன் அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கிறார். சத்யராஜும் நக்மாவும் ஜோடியாக நடித்த திரைப்படம். அந்த படத்தை நடிகர் ரஜினிகாந்த் பார்க்க வந்தபோது சத்யராஜ் சென்னையில் இல்லை, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராமநாதனுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால ரஜினி இன்னைக்கு படம் பார்க்க வர்றார், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை கூப்பிட்டார். அப்போ ரஜினி நான் எல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பார்த்தோம். பார்த்து விட்டு வெளியே வந்த ரஜினி சத்யராஜனுடைய டைரக்ஷன் திறனை பற்றி அந்த அளவுக்கு பாராட்டி என்கிட்ட பேசினார். அதுக்கு பின்னால் சத்யராஜை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரையும் பாராட்டினார். KS ரவிக்குமார் சார் அடுத்ததா என்ன படத்தை டைரக்ட் பண்ண போறாங்கன்னு மதுரையிலேருந்து லீலா கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் நினச்சா கூட இப்போ ஒரு படத்தை இயக்க முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. விதவிதமான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அவரை தேடி இப்போ வந்து கொண்டிருக்கின்றன. S.J. சூர்யா சார் நடிகராக மாறியதால் ஒரு நல்ல இயக்குனரை தமிழ் சினிமா இழந்து விட்டதா நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கோவையிலேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறத முழுமையாக என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு படத்தை இயக்க S.J. சூர்யா தவறுவதில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை இயக்கி அதில் நடித்து கொண்டிருக்கிறார். அதனால் S.J. சூர்யா ஒரு நடிகராகவும் நம்மிடையே இருக்கிறார், ஒரு நல்ல இயக்குனராகவும் நம்மிடையே இருக்கிறார். எப்படி ஐஸ்வரி கணேஷ் சார் மட்டும் ஒரே நேரத்தில் பல படங்களை தயாரிக்கிறாங்கன்னு சென்னையிலேருந்து சிவசுப்பிரமணியம் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை தயாரிக்கணும்னா என்ன வேணும்? நிதி வசதி வேணும். பல திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்றால் அந்த நிதி வசதி அதற்கேற்றவாறு இருக்கணும். இதெல்லாம் ஐஸ்வரி கணேஷிடம் அமைந்திருப்பதனால தான் அவர் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார். விஜயகாந்த் சார் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா வருவாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு பாலக்காடுல இருந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் விஜயகாந்தை பார்த்தபோது இந்த அளவுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் அவதாரம் எடுப்பார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் திரையுலகத்துக்கு வந்து ஒரு வருடத்திலேயே தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்பதை அவர் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு படங்கள் வந்தன. அதற்கு பின்னால் அப்படி ஒரு இடத்தை நோக்கி அவர் செல்வார் அப்படின்னு எனக்கு தோன்றியது உண்மைதான். லோகேஷ் கனகராஜ் அமீர்கான் கூட்டணியில உருவாக இருந்த படம் எதனால கைவிடப்பட்டதுன்னு மாம்பாக்கம்ல இருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அமீர்கான் கூட்டணியிலே தயாராக இருந்த படம் கைவிடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் கூலி திரைப்படம் தான். சித்ரா சார் உங்களுக்கு பிடிச்ச 5 காமெடி படங்களை சொல்ல முடியுமான்னு தேவக்கோட்டையில இருந்து குப்புசாமி கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த நகைச்சுவை படங்கள்னா அடுத்த வீட்டு பெண், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, பாமா விஜயம், வீட்டுக்கு வீடு, காசேதான் கடவுடா ஆகிய படங்களை சொல்லலாம். AR முருகதாசரோட மகன் ஹீரோவாக நடிக்க போறதா ஒரு செய்தி வருது, அது உண்மையான? ஈரோட்ல இருந்து ராமசாமி கேட்டிருக்காங்க. AR முருகதாசுடைய மகன் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். அதற்கான பயிற்சியை இப்போது பாண்டிச்சேரியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவலையே நம்முடைய சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் தான் நம்ம சொன்னோம். அந்த நிகழ்ச்சியில் நாம் சொன்னதை பற்றி எங்கிட்டே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல.
சித்ரா சார், நீங்க ஆபீஸ் டூர் பண்ண மாதிரி ஹோம் டூர் பண்ண முடியுமான்னு கடலூர்ல இருந்து வீரமணி கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸில் ஆஃபீஸ் டூர் இடம்பெற்றதைப் போல ஹோம் டூர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அருண் விஜய் சார் அடுத்ததா என்னென்ன படத்துல நடிக்கிறாங்கன்னு உடுமலையில இருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. இப்போ அருண் விஜய் 2 புதிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார். சித்ரா சார், நீங்க விரும்பி பார்க்கும் சீரியல் என்னன்னு தஞ்சாவூர்ல இருந்து அன்புராஜ் கேட்டிருக்காங்க. 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி தொடரை நான் விரும்பி பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ எந்த தொலைக்காட்சி தொடரையும் நான் பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மை. மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் சார் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு காரைக்குடியில இருந்து பிருந்தா கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்திலே ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமீபத்திலே, அதாவது குறைந்தது 2 வருடத்துக்கு அது நடக்க வாய்ப்பில்லை. மர்மதேசம் சீரியல் மாதிரி ஏன் இப்பெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மதுரையில இருந்து பிரின்ஸ் கேட்டிருக்காங்க. மர்மதேசம் மாதிரியான தொலைக்காட்சி தொடரில் எடுப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதன் காரணமாக தான் இப்போல்லாம் அது போன்ற தொடர்கள் வருவதில்லை. டைரக்டர் மணிவண்ணன் சாரோட இடத்த எந்த ஒரு டைரக்டர்னாலையுமே பிடிக்க முடியலையே ஏன்னு தஞ்சாவூர்ல இருந்து சிவா கேட்டிருக்காங்க. இயக்குனர் மணிவண்ணனுடைய இடத்த மற்ற இயக்குனர்களால் இன்னைக்கு பிடிக்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மணிவண்ணன் பண்ணிய படங்கள். விதவிதமான ஜானரில் படங்களை பண்ணிவர் தான் மணிவண்ணன். அதே மாதிரி அவருடைய வசனம் எழுதுகின்ற திறன், செட்டில் தான் எழுதுவார், ஆனாலும் ஸ்பான்டேனியஸாக டயலாக் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக வசனம் எழுதுகின்ற ஆற்றலை பெற்றிருந்தவர் அவர். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு சமயம் கோவையிலிருந்து யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையோடு NS கிருஷ்ணன் ரயிலிலே முதல் வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த ரயிலில் வரார் அப்படின்ற செய்தி தெரிந்தவுடனே கலைவாணரை பார்ப்பதற்காக ஈரோடு ஸ்டேஷனில் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடிவிட்டார். ஏராளமான ரசிகர்கள் தன்னை பார்க்க வந்திருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே NS கிருஷ்ணன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைக்க சொன்னார். அவங்க அணிவித்த மாலைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார். சில நிமிடங்கள் அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தார். அந்த ரயில் பெட்டியில் அப்போ ஒரு வெள்ளைக்கார தம்பதியினரும் பயணம் செய்து கொண்டிருந்தார். NS கிருஷ்ணனுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்துவிட்டு, இவர் யார், பெரிய மில் அதிபரா இல்லை அரசியல்வாதியா என்று பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கேட்டார் அந்த வெள்ளைக்கார பெண்மணி. இவர் அரசியல்வாதி இல்லை, மில்லதிபரும் இல்லை, உங்கள் ஊர் சார்லி சாப்ளின் மாதிரி இவர் எங்கள் ஊர் சார்லி சாப்ளின் என்று அந்த பெண்மணிக்கு பதிலளித்தார் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை. ஒரு நடிகருக்கு இந்தியாவில் இவ்வளோ வரவேற்பா என்று ஆச்சரியப்பட்ட அந்த வெள்ளைக்கார பெண்மணி NS கிருஷ்ணன்ட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி பத்திரமாக அதை வைத்து கொண்டார் என்று யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். விஜயகாந்த் தயாரித்த படங்கள் நடிக்கும்போது அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஷோ, ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அங்கிள். உனக்கு மோனி எப்படி இருக்கீங்க? ஐ எம் டூயிங் வெரி ஃபைன் விஜய் சார், ஐ ஜஸ்ட் வென்ட் டு திஸ் பிளேஸ் அப்படின்னா. எந்தெந்த பட வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள்? சின்ன தம்பி, சூர்யா அண்ட் சிம்ரன் டுயல் ரோல் ஒன்று பண்ணாங்களே, வாரணமாயிரம். வாரணமாயிரம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.